புதுவை மாநிலம் மணி பாலகிருஷ்ணன் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்ற சிலம்பம் வீரர்கள் கடந்த 7ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டாவில் நடந்த தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்றனர். 9 வயது முதல் 17 வயது வரை நடந்த தேசிய சிலம்பம் விளையாட்டுப் போட்டியில் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி வீரர்கள் சுமார் 2000 பேர் பங்கேற்றனர். 9 வயது முதல் 17 வயது வரை நடந்த போட்டியில் புதுவை மணி பாலகிருஷ்ணன் வீர விளையாட்டுக் கழக வீரர்கள் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி, அதாவது ஒரு நிமிடத்தில் 4ஆம் பாட கிரிக்கி, உடாக்கி, வாகில், தலா அறுப்பு உள்ளிட்ட பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினர். 50 பேர் முதல் பரிசையும், 12 பேர் 2ஆம் பரிசையும், 8 பேர் 3ஆம் பரிசுகளை பங்கேற்க 100 பேர்களில் 70 பேர் பரிசுகளை குவித்தனர். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, கர்நாடகா வீரர்களை மிஞ்சும் அளவிற்கு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பெற்றனர். வழக்கம் போல் மதுரை சிலம்ப வீரர்கள் அதிக பரிசுகளை பெற்று வந்தனர். தற்போது மதுரை சிலம்பம் வீரர்களை பின்னுக்கு தள்ளி புதுவை வீரர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பெற்றது அனைவராலும் பாராட்டும் வகையில் அமைந்தது. இந்த சிலம்பம் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களில் பெரும்பாலானோர் அகரம் ஸ்ரீ பாரத் விச்சாசம் பள்ளி மற்றும் திண்டிவனம் ஜேஆர் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்று புதுவை திரும்பிய பிறர்களுக்கு நேற்று மாலை முருகப்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் வரவேற்பு விழா நடந்தது. இதில் சிலம்ப பயிற்சி ஆசான் சங்கர், இளங்கோ, சோமசுந்தரம், முத்து ஆகியோர் பாராட்டப்பட்டனர். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க தொட்டபெட்டா சென்ற 100 வீரர்களுக்கு தங்களது சொந்த நிதியில் பேருந்து வசதி ஏற்பாடு செய்து கொடுத்த சமூக சேவகர் கர்ணா என்கின்ற மனோகர் மற்றும் டாக்டர் சலீம் பாஷா, சமூக சேவகி பச்சைவாழி அம்மன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு பரிசு மற்றும் சிற்றுண்டி வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை பாஸ்கர், சரவணன், மணிபாலன், பிரவீன், திலீப், விக்ரமாதித்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியாளர்களையும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளையும் பாராட்டினர்.